மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னும் 5 நாட்களில் நாம் தேர்தலை சந்திக்கவிருக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலினுடைய பிரச்சாரம் என்பது இன்னும் 3 நாட்களில் முடிவடைகிறது. 21ஆம் தேதி மாலை 6 மணியோட அந்த பிரச்சாரம் முடிவடைகிறது. 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அதை ஒட்டி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெறவிருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவையே அதிர வைத்த ஒரு சம்பவமே மிக முக்கியமானது. ஷோக்குள்ள போய் பார்ப்போம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அதோடு சேர்த்து தொகுதி மறுவரையறையுமே கொண்டு வந்த பாஜக அரசினுடைய மசோதா நேற்று தோல்வியடைந்திருக்கிறது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய செய்தி. பிரதமர் மோடி 12 ஆண்டுகளாக இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார். தொடர்ந்து பாஜக தான் விரும்பியதை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். காஷ்மீரில் 370 பிரிவை ரத்து செய்வதிலிருந்து ஆரம்பித்து வேளாண் விவசாயிகள் சட்டத்தை கொண்டு வந்தது, அதே மாதிரி குடியுரிமை திருத்த சட்டம் என்று சொல்லி பல்வேறு விதமான சட்டங்களை தொடர்ச்சியாக நிறைவேற்றி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த 2 ஆட்சி காலங்களில் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய மெஜாரிட்டி இருந்ததுனால எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் வந்து நாடாளுமன்றத்தில் போராடி கொண்டே இருக்கக்கூடிய சூழல்லையே விவாதங்களே இல்லாமல் பல்வேறு விதமான மசோதாக்களை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு கட்டத்தில் வந்து உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட்டே சொன்னார், இந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் விவாதங்களே நடைபெறாமல் இப்படி சட்டங்கள் வந்து பாஸ் பண்ணுவதுங்கிறது ஜனநாயகத்திற்கே வந்து ஒரு நல்ல அறிகுறி கிடையாது. நாளைக்கு ஒரு சட்டத்தை பற்றி ஒரு இதுல உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு வருதுன்னா அதனுடைய எதிர்த்தரப்பினுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது விவாதம் நடைபெற்றிருந்ததான் எங்களுக்கே தெரியும். அப்படி இல்லாமல் வருவதுங்கிறது ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருந்தது. ஆனாலும் தொடர்ச்சியாக அப்படிதான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த 3வது நாடாளுமன்றத்தில் தான் அவங்க நினைச்சதெல்லாம் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு ஓரளவுக்கு பெரும்பான்மையை எதிர்க்கட்சிகள் பெற்றிருக்கின்றன. அப்படிங்கிற காரணத்தினாலதான் வந்து இந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதாலாம் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்ப இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாங்கிற பேர்ல கொண்டு வரப்பட்டிருக்கூடிய இந்த தொகுதி மறுவரையுமே என்னன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் 3/2 பங்கு மெஜாரிட்டி வேண்டும். அப்படிங்கிறப்ப தான் அதனுடைய மக்களவை, மாநிலங்களவை, லோக்சபா, ராஜ்யசபா 2லையும் சேர்த்து பாஜக கூட்டணிக்கு அவ்வளவு பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால்தான் இது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பஞ்சாப் உட்பட பல்வேறு விதமான மாநிலங்களைச் சேர்ந்த உறுப்பினர்களுமே இதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதிலும் குறிப்பாக பார்த்தோம்னா நேற்று வந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ரொம்ப கேஷுவலா ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் வந்து பேசுறப்பே ரொம்ப ஜாலியா அந்த மாதிரி மகளிர் இடஒதுக்கீடுங்கிறது ரொம்ப முக்கியமானது, பெண்கள் வந்து தாயா மதிக்கிறது, சகோதரியா மதிக்கிறது, நான் சாதிக்காதால என்னுடைய தங்கை வந்து சாதிச்சுட்டாங்க, மனைவிகள் பிரச்சனை எனக்கும் பிரதமருக்கும் கிடையாது அப்படின்னு சொன்னார். இவருக்கு கல்யாணமே ஆகல, அவருக்கு கல்யாணம்னு ஒன்று ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்புறம் வந்து மேஜிக் மேன், மேஜிக் ஷோ, 16ங்கிற நம்பருங்கிறது ஒரு பெரிய ஒரு ரகசியமான வினோதமான நம்பர் அப்படிலாம் அவர் சொன்னாரு. அது நிறைய பேத்துக்கு புரியும் இல்லை, என்ன 16ங்கிறது ஏன் சொன்னாருங்கிறது. எப்ஸ்டைன் ஃபைல் வந்து 16 கோப்புகள் வந்து காணாமல் போய்விட்டன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதுக்கு பின்னால் பேசப்பட்டது. இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதை தாண்டி கனிமொழியுமே ரொம்ப ஆவேசமாக பேசுறார். நீங்க வந்து கருப்புடை திமுக காரர்கள் போட்டு வந்திருந்தார்கள், திமுக கூட்டணி சேர்ந்தவர்கள் போட்டு இருந்ததை வந்து நீங்க வந்து திருஷ்டி போட்டுலாம் சொன்னீங்க. கருப்புங்கிறது எதிர்ப்பினுடைய நிறம். அது வந்து மேற்கு வங்கத்தில் ஒரு காளியினுடைய ஒரு பெண் தெய்வத்தினுடைய நிறமாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது தந்தை பெரியாருடைய நிறமாக இருக்கிறது. நாங்கள் வந்து சுயமரியாதைக்காரர்கள் என்று சொல்லி ரொம்ப ஆவேசமாக உரையாற்றினார். இதற்கெல்லாம் பிறகுதான் நடைபெற்ற அந்த வாக்கெடுப்பில் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தொகுதி வரையறை அதோடு கூடிய அந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிறது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். உடனே பிஜேபி என்ன பிரச்சாரத்தை கையில் எடுத்துருச்சுன்னா அதை எதிர்பார்த்தது தான். இவங்க எல்லாமே பெண்களுக்கு எதிரானவர்கள், பெண்களுடைய உரிமைகளுக்கு எதிரானவர்கள். நேற்று 6 மணிக்கு தான் வந்து இந்த மசோதா மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தோற்கடிக்கப்படுகிறது. இன்னைக்கு காலையில் தினத்தந்தியில் பார்த்தோம்னா காங்கிரஸ் பெண்களுக்கு எதிரானவர்களுக்கு விளம்பரம் வந்திருக்கு. ஆக மொத்தம் ஏற்கனவே வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் பாஜக இதை நடத்துகிறது. அதாவது பாஜகவுக்கு எதிரானவர்கள் எல்லாருமே பெண்களுக்கு எதிரானவர்கள் என்கிற பிரச்சாரத்தை முன்னெடுப்பது தான் பாஜகவுடைய நோக்கம் அப்படிங்கிறது தெரிகிறது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப புளித்து போன பழைய வாதங்கள். ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து முதல்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து உள்ளாட்சியில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு கலைஞருடைய காலகட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்போ இருக்கக்கூடிய பெண் மேயர்கள் 50% மேலே இருக்கிறாங்க. பெண்களுக்கான எத்தனையோ திட்டங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கான சொத்துரிமை வந்து தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் ஈடுபடாது. இன்னைக்கு வந்து திமுகவுடைய எம்பி வில்சன் தனிநபர் மசோதாவாக பெண்களுக்கான இடஒதுக்கீடு மட்டுமே பிரித்து அதை ஒரு தனிநபர் மசோதாவாகவுமே தாக்கல் செய்திருக்காங்கிறத பார்க்கணும். 2023 பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை இதே பாஜக அரசு கொண்டு வந்த பொழுது அப்ப யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல, எல்லா கட்சிகளுமே ஆதரவு தான் தெரிவித்தார்கள்.
ஆனால் அதை வந்து இடஒதுக்கீடுங்கிற பேர்ல இந்த தொகுதி மறுவரையறை கொண்டு வந்து தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க போறாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த கடும் எதிர்ப்பு வந்திருக்கிறது. அந்த சூழ்ச்சியானது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றெல்லாம் பார்த்தோன்னா திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் ரொம்ப உற்சாகமா திண்டுக்கல்ல நடந்த கூட்டத்தில் வந்து பட்டாசெல்லாம் வெடிச்சு எல்லாருக்கும் இனிப்புகள்லாம் வழங்கி கருப்பு சட்டையை மாற்றி வெள்ளை சட்டையோடு வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுமே பார்க்கிறோம். ஆக மொத்தம் என்னன்னா வந்து உண்மையிலேயே வந்து பாஜகவுக்கு கிடைத்திருக்கூடிய ஒரு பலத்த மரணடி அப்படின்னே இதை சொல்லலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, ஆந்திரா வந்து இதில் பாதிக்கப்படுது, அவங்களுக்கும் எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறையுது. ஆனாலும் அவங்க வந்து நாங்கள் வந்து இதை ஆதரிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை ஆதரிக்காதவங்கலாம் பெண்களுக்கு எதிரானவங்கன்னு நம்ம ஊரில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரியே சந்திரபாபு நாயுடும் சொல்லியிருக்காரு. இந்த 3வது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தப்ப எல்லா ஊடகங்கள்லையும் பெருசாக என்ன கருத்து சொல்லப்பட்டுச்சுன்னா, நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் மோடிக்கு ஒரு கடிவாளம் போடுவாங்க, பிஜேபி நினைச்சதெல்லாம் செய்ய விடாமல் இவங்க தான் தடுத்துருவாங்க அப்படி இப்படின்னு எல்லாரும் அவங்க 2 பேரும் ஏதோ மோடியவே வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு நல்லாட்சி கொடுக்கறதுக்கு வழிநடத்த போகிறாங்கிற அளவுக்கு கருத்துக்கள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த ஆட்சி உருவாகின நாளில் இருந்து அது வக்ஃபு வாரிய சட்ட திருத்தமாக இருக்கலாம், இல்லை இப்போ வரைக்குமே இந்த பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா மோசமான சட்ட திருத்தங்களுக்குமான எதிர்ப்பு அப்படிங்கிறது எதிர்கட்சிகள்ல இருந்தால் வந்திருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து திமுக தான் அதை ஒவ்வொரு முறையும் முன்னெடுத்திருக்கு. அப்படி பார்க்குறப்ப வந்து முன்னாடி ரிசல்ட் வந்தப்போ சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் பொய் அப்படிங்கிறதும், திமுக தான் இங்கே வந்து இன்னைக்கு இந்திய அளவில் வந்து எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு பாஜகவுக்கு ஒரு கடிவாளம் போடக்கூடிய ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு நடக்கக்கூடிய இந்த செய்திகள்ல இருந்து தெளிவாகவே தெரியுது. ஓகே, இன்னமுமே வந்து இன்றோடு சேர்த்து 4 நாட்கள் தான் பிரச்சாரம் அப்படிங்கிறனால எல்லாருமே வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்களை தாண்டி வட இந்தியாவை சேர்ந்த தலைவர்களுமே வந்து கொண்டிருக்கிறார்கள். வருவாரா வரமாட்டாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ராகுல் காந்தி இன்றைக்கு பொன்னேரியிலிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் அவர் திமுக தலைவர் ஸ்டாலினோடு ஒரே மேடையில் இருவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேற்று ஆர்எஸ் பாரதி சொல்லிக்கிற பொழுது ஏற்கனவே நாங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுட்டோம், அதனால அதை கொலாப்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். பொன்னேரியில் பேசுகிற பொழுது ஒரு வழக்கமான உற்சாகத்தோடையே ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். குறிப்பாக பிஜேபி என்பது தமிழர்களுடைய கலாச்சாரத்தை அளிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது, அதற்கு என்றைக்குமே தமிழர்கள் இடம் தர மாட்டார்கள், இந்தியாவிற்கே சமூக நீதியை கற்றுக் கொடுத்தது தமிழ்நாடு தான் என்று சொல்லி ரொம்ப சிறப்பாகவே பேசியிருக்கார். அதே மாதிரி இன்னைக்கு அதிமுகங்கிறது வந்து ஒரு காலத்தில் அதுவுமே வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய திமுக மாதிரியான இயக்கமாக இருந்தது. இன்னைக்கு அதிமுகவே கிடையாது, அதிமுகங்கிற பேரில் வெற்று கூடுதான் இருக்கிறது, அது பாஜகவை மறைக்கக்கூடிய ஒரு முகமூடியாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்களுமே அவர் முன்வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு அதே மாதிரி மோடி கோயம்புத்தூர்ல கொடிசியா மைதானத்துக்கு வருகிறார், நாளைக்கு அமித்ஷா ரோட் ஷோ போகிறார், திமுக தலைவர்கள் எல்லாருமே பிரச்சாரத்திருக்காங்க. இதுக்கிடையில பார்த்தோம்னா வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சாரத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனை மிக 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 கடுமையாக விமர்சனித்திருக்கிறார். அவர் அங்கே பேசுறதுல என்ன பேசுறாரு அப்படின்னா, இந்த கோபிச்செட்டிப்பாளையம் ஊரில் வந்து அவர் எப்படி எம்எல்ஏ ஆகினார், நீங்கள்லாம் வந்து வேலை செஞ்சு உழைச்சி தான் அவர் எம்எல்ஏ ஆகினார் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு நல்ல சட்டை போட்டுட்டு வந்தாலே அவருக்கு பிடிக்காது. அப்படி ஒரு நகரச் செயலாளர் ஒரு நல்ல சட்டை போட்டு வந்தாருன்னா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிப்பார். அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து அவர் மோசமானவர், கட்சியை உடைக்க பார்த்தாரு, அவர் அப்படி இப்படின்னு அவர் ஒரு மனுஷனே கிடையாது, அவர் மேலே அவர் மனைவியும் மகனுமே புகாரெல்லாம் கொடுத்தாங்க, அப்படி பல விஷயங்கள்ல தனி மனித தாக்குதலாகவே அவர் செங்கோட்டையனை வந்து தீவிரமாக ரொம்ப மோசமாக பேசியிருக்காரு. முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் எடப்பாடி பழனிசாமி அதில் கிளை செயலாளராக இருக்கிறப்பவே அவர் மாவட்ட செயலாளராக இருந்தவர், அவர் வழியாக தான் கட்சிக்குள்ளேயே வந்தவர். இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் அவரை பற்றி பேசியிருக்காரு. இருக்கிறதுலே அவர் பேசின விஷயங்கள் என்ன அப்படின்னா, செங்கோட்டையனுடைய தனிப்பட்ட கேரக்டரை தான் அவர் சொல்றாரு. ஒருத்தர் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஆயிட்டார் அப்படின்னா அவருக்கு உடனே பொறுக்காது, யாராவது யூனியன் சேர்மன் ஆயிட்டாங்கன்னா அவருக்கு பொறுக்காது. இந்த மாதிரி வந்து அவர் எல்லாரும் குறித்தும் ஒரு காழ்ப்புணர்வான ஒரு ஆளு செங்கோட்டையன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தான் அவர் சொல்ல வர்றாரு. இனிமேல் அவருக்கு மரியாதைலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அவரை வந்து அம்மா வந்து அமைச்சராகவே ஆக்காம வச்சிருந்தாங்க, நான் தான் வந்து அமைச்சராக்கணும், என்கிட்ட ஒரு அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு அழுதாரு அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றார்ல, அந்த சசிகலா அம்மா காலில் விழுந்து, அந்த அப்பா அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறப்ப செங்கோட்டையனும் அமைச்சரா பொறுப்பேற்கிறாரு. இவங்க எல்லாரையுமே அமைச்சரா முதலமைச்சராக்குனதே அந்த சசிகலா தான். அதை ஒருவேளை ஏற்கனவே செங்கோட்டையன் அமைச்சராகவே இருந்திருந்தாருன்னா அவர் முதலமைச்சராக இருப்பாரு, இவரு வழக்கம் போல சிலுவம்பாளையத்துல தான் உட்கார்ந்து இருந்திருக்கணும். ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு முழுக்க தனி மனித தாக்குதலை தவிர அவருடைய பிரச்சாரத்துல ஏற்கனவே அவர் வந்து
மு.க. ஸ்டாலினை பத்தி பேசினாரு, அடுத்து உதயநிதி ஸ்டாலின் பத்தி பேசினாரு, இப்போ செங்கோட்டையன் பத்தி ஒன்லி வெறும் தனி மனித தாக்குதலை ஒரு தேர்தல் பிரச்சாரமாவே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. அதாவது நேற்று இந்த சசிகலாவுடைய ஒரு பேட்டி புதிய தலைமுறையில் சின்ன சின்ன பிட்டாக பார்த்துட்டு இருந்தான். அப்போ வந்து அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, கூவத்தூரில் உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து இப்போ பொதுமக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய நேரம், கட்சி பிரச்சனையை பேச வேண்டியதில்லைன்னு. அவங்க போகிற இடத்துல எல்லாமே கட்சி பிரச்சனை தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. அப்போ அவங்களே பேசக்கூடிய அளவுக்கு கூவத்தூர் பல்வேறு விதமான அசிங்கங்கள் அரங்கேறி இருக்கின்றன. அதுக்கு எப்படி என் வாயால் சொல்லுவேங்கிற மாதிரி தான் சசிகலா ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. கூவத்தூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் 99% பேருக்கு தெரியாது. அந்த ஏரியாவில் வேணால் தெரிஞ்சிருக்கலாம், சிலுவம்பாளையம் எடப்பாடி ஏரியாக்களில் வந்து அவரை தெரிஞ்சிருக்கலாமே தவிர, தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா சசிகலாவுக்கு பிறகு ஓபிஎஸ்சியும் செங்கோட்டையும் தான் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் செங்கோட்டையன் தான் அப்போ வந்து முதலமைச்சர் ஆக போறாரு, ஓபிஎஸ் வந்து முரண்டு பிடிச்சிட்டு இருக்காருங்க மாதிரியான தகவல்கள்லாம் வந்து கொண்டு இருந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அஜித்குமார் கூட அதிமுக தலைவராவாரெல்லாம் தகவல்கள் வதந்திகள்லாம் வந்தது. எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு மனுஷன் இருக்காரு, அவர் தான் அடுத்த தலைமை, அவர் தான் முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்லாம் யாருக்குமே வந்து பேசினதே கிடையாது. அது வந்து என்னன்னா, அந்த ஒண்ட வந்த பிடாரி ஊடு பிடாரி விரட்டிய கதையாகத்தான் எடப்பாடி பழனிசாமி வந்தாருங்கிறது தெரியும். இவ்வளவு தீவிரமான ஒரு தாக்குதலை அவர் செங்கோட்டையின் மீது தொடுத்திருக்கார். செங்கோட்டையுடைய ரியாக்ஷன் இதுல எப்படி இருக்கும்? இல்ல, செங்கோட்டையன் பதிலுக்கு பேசியிருக்காரு. அவர் எடப்பாடி பழனிசாமி மிக மிக மோசமானவர், அவர் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர், அவர் யாரையும் அவருக்கு யாருக்குமே வந்து அவர் நம்பிக்கையோட இருக்க மாட்டாரு, மக்களுக்கு மட்டும் எப்படி இருப்பாரு, இந்த கட்சியே வந்து அவர் தான் காலி பண்ணாரு. இன்னொன்று முக்கியமா என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி திமுகவுடைய பி டீம், அவர் அதிமுகவை அழிக்க போறாரு. இதுவரைக்கும் இல்லை, புதுசா அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதிமுகவுக்குள்ள அவர் திமுகவுடைய உளவாளியா வந்திருக்கிறாரு. திமுகவுடைய பி டீம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக, எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் செங்கோட்டையன் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா விஜய் கண்டிப்பா ரியாக்ட் பண்ண மாட்டார். ஏன்னா அவரை பத்தி யார் சொன்னாலுமே எதுக்குமே ரியாக்ஷன் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயக லீக் பத்தி அவர் எதுவுமே பேசல. இன்னைக்கு வந்து எல்லாருமே நான் சொன்னது மாதிரி அமித்ஷாவில இருந்து தேஜஸ்வி யாதவ்லாம் வந்திருக்காரு. ஒருத்தர்லாம் எழுதியிருக்காரு, பேசாம ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு 28 சீட்டு திமுக கொடுத்திருக்கலாம் பாருங்க, அவரெல்லாம் அதை பிரச்சாரம் பண்றாரு. அரவிந்த் கெஜ்ரிவால், தேஜஸ்வி யாதவ், தேவேந்திர பட்னாவிஸ்னு அத்தனை வந்திருக்காங்க. கடலூர் பிரச்சாரத்தை 3வது முறையாக ரத்து செய்திருக்கிறார் விஜய். ஏதோ உலக அதிசயமா ₹1 நோட்டு மாதிரி நேத்து பெரம்பூர்ல போய் ஒரு வீட்டை எட்டி பார்த்துட்டு அவங்க தேர்தல் பணிமனை அலுவலகத்துல விசில் சின்னத்தை வந்து கோலம் போடுறத அதை மட்டும் வந்து பார்த்துட்டு வந்திருக்கிறா. அப்படி அது விசிலா சங்கு மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஆபாசமாலாம் கூட இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது வேற மாதிரி வந்துருது. அதனால விசில் சின்னத்தை கோலமாக போடுபவர்கள் ரொம்ப கவனத்தோடு போட வேண்டும் என்றுமே நம்ம கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு ஏதோ பெரம்பூருக்கு வீடு வீடா போறாரு அப்படின்னு தகவல் வருகிறது. அதுவும் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா அல்லது ரத்து செய்யப்படக்கூடிய தகவல்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை. இதுல பிரச்சாரத்துக்கே போகாதவர் ஜெயிச்சிருந்தா மாசம் தொகுதி போறேங்கிறாரு. இல்ல, முன்னாடிதான் தகவலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவர் பிரச்சாரத்துக்கு வருவாரா வரமாட்டாராங்கிறது கூட அதிகாரப்பூர்வமான தகவல்களை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறது கிடையாது. ஒன்லி தகவல் தான் அப்படிங்கிறதுக்கு அந்த கட்சி வந்திருக்கு. கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தி, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய குடும்ப சண்டை அப்படிங்கிறது வீதிக்கு வந்து நாறு என்று நாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ராமதாஸ் போட்டு உடன்னு வச்சுட்டாரு. அன்புமணி ராமதாஸ் மட்டும் இல்லை, அவருடைய மனைவியே 2 பொண்ணுங்க எல்லாமே பெரிய நாடக கம்பெனி, இப்படிதான் அழுது நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் 2 தடவை ஆஸ்பத்திரியில இருந்தேன், வந்து யாரும் எட்டி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான ஒரு குற்றச்சாட்டையுமே முன்வைத்திருக்காரு. என்னன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா அவர் வீடு வீதி வீதியா தெருவா இதெல்லாம் பேசியிருப்பாரு. அது இன்னும் கூடுதலான டேமேஜை அன்புமணிக்கு உருவாக்குவதற்கான ஒரு சாத்தியங்கள் இருந்திருக்கும். அது இல்லாதனால அவருடைய ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கு. அப்படி இன்னொன்று, எல்லாருமே வேற யாரும் ரியாக்ட் பண்ணாதப்ப வியாழக்கிழமை பிரச்சாரம் கொடுக்குறப்ப அது ஒரு பேசு பொருளாக இருந்தது. இன்னைக்கு எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்கிறதுனால இது பெருசாக எடுபடல அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஜிகே மணி பெரிய சூனியக்காரர், வசியமருந்தெல்லாம் வைக்கிறவர்னு அந்த அளவுக்கு இவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், அதனால் இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை தொடர்ச்சியாக விரிவாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மானம் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் முஸ்லிம்ஸை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய சமூக வலைதளங்களில் பகிருங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.